இந்த ஃபோட்டோ தான் மகாபிரியாவோட ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு வயசுல. ஆமாம், ரொம்ப அருமையான ஆர்ட், நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஆர்ட்டு. மகாபிரிவா பிறந்த இடம் இதுதான். இந்த வீடு பழமையான வீடாக இருந்தது, நாலிவோடு போட்ட வீடு. அதை இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ டைல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி பக்கத்தில் வேத பாடசாலையும் இருக்குது. இந்த வீட்டை அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வாங்கி வேத பாடசாலைக்கு கொடுத்துருக்காரு. மகாபிரிவார் பிறந்த இடம் இந்த இடம்தான். மகாபிரியாவோட அப்பாவும் அம்மாவும், மகாலட்சுமி அம்மா அவங்க பேர், அப்பா அம்மா. மகாபிரியாவோட தம்பி சிவன் சாருன்னு சொல்லுவாங்க, தாடி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கவர். மகாபிரியா தம்பி பெரிய ஞானி அவர். மகாபிரியாவோட தம்பி பக்கத்தில் இருக்க ஆதிசங்கர பகவத்பாதாவோட மார்பிள் சிலை. மகாபிரிவா பிறந்த இடம் இந்த இடம் தான். அதனால் அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டேச்சு அப்படி உயிரோட்டு இருக்க மாதிரி ஒரு மெழுகு சிலை மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்படியே சாட்சாத் பெரியவாவே உட்கார்ந்துருக்க மாதிரியே அந்த தோற்றத்தில் நமக்கு தெரியுது. மகாபிரியாவோட பஞ்சலோக விக்கிரகம் இது. மகாபிரிவா காலத்தில் அவர் பயன்படுத்திய பாதுகை, அவர் காலில் பிறந்த பாதுகை அவருக்கு பிரியமான ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் இந்த வீடை இந்த மாதிரி மகாபிரிவாவோட ஒரு வேத பாடசாலை நினைவில்லாமல் மாற்றும்போது அவர் தான் பெரியவாட்ட வேங்கின அந்த பாதுகையை இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காரு. இந்த இதுக்கு டெய்லி காலையில் இங்கே வந்து பெரியவாக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடை இந்த அம்மா தான் இப்போ நிர்வாகம் பண்ணுறாங்க. இந்த அம்மா ஆமாம், மகாபிரியாவுக்கு பெரியம்மா பையன். இவர் வந்து மகாபிரியாவுக்கு முன்னாடி பீடாதிபதியாக இருந்தார். இவருக்கு அம்மை நோய் வந்து அவர் சமாதி ஆகும்போது ஒரு வாரம் தான் இருந்தார். இவருக்கு அம்மை நோய் வந்ததுனால இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் பெரியவா வந்தார். வந்ததில் இவருக்கு அம்மை நோயில் சித்தி அடைஞ்ச உடனே பெரியவாவுக்கு சன்னியாசம் கொடுத்த உடனே பெரியவா உடனே பீடாதிபதி ஆகிட்டார். 13 வயசில் பீடாதிபதி ஆகுது. வேறு எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம். மகாபிரியாவா இந்த மரத்துக்கடியில் உட்காந்துருக்காப்புல உள்ள ஃபோட்டோ. மகாபிரியாவா வந்து அடிக்கடி இந்த மேனாங்கிற இந்த பல்லக்கில் தான் போவார். இந்த பல்லக்கு தான் இதுக்குள்ளே உட்காந்துருப்பார் மகாபிரியாவா. உட்காந்து இதில் வந்து ஸ்க்ரீன் திரை போட்டிருப்பாங்க. யாராவது வந்து பெரியவா தரிசனம்னா அந்த திரையை விளக்கிக்கிட்டு இதிலேருந்து பார்த்து தரிசனம் கொடுப்பார். அவர் பயணித்த இது வந்து பல்லக்கு. இதை தொடுறதே நமக்கு பெரிய பாக்கியம். இன்றைக்கி இந்த இது நமக்கு பெரிய பாக்கியம். பூர்வ ஜென்ம ஒரு சுகிருது, அந்த மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் எதாவது கிடைக்கும். இன்றைக்கி அது நமக்கு கிடச்சிருக்கு. பக்கத்தில் நிற்கிற இந்த அம்மா வந்து இவங்களுக்கு வயசு இப்போ 80 வயசுக்கு மேலே. இவங்க வந்து 15 வயசாக இருக்கும்போது பெரியவாக்கு 50 வயசுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. 50 வயசுக்கு மேலே பெரியவா இருக்கும்போது இவங்க 15 வயசில் இதே ஊரில் பெரியவா பார்த்துருக்காங்க. பெரியவா சுற்றி அடைஞ்சோடனே இப்போ இந்த வீடெல்லாம் பார்த்து பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த அம்மா ஒவ்வொரு முறை வரும்போதும் பெரியவா பற்றி கதையெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. நல்ல பழக்கம். இந்த வீடை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுல இவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. எனவே நம்ம பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் கும்பகோணம், தஞ்சாவூர், திருவையார் பக்கம் வந்தீங்கன்னா அவசியம் இந்த ஈச்சங்குடிங்கிற கிராமத்துக்கு கட்டாயம் வந்து மகாபிரியாவோட அம்மா ஊர், மகாலட்சுமி அம்மா ஊர் இது. மகாபிரியா பிறந்த கிரகம். ஆக இதில் வந்து மகாபிரியா பாதஸ்பரிசப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் உங்களோட பாதமும் பட்டு நீங்கள் புனிதர்களாக வேணும்னு கேட்டுக்கிறேன். தென்காசி வெங்கடேஷ்.